வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பராரி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பேர், நீ மேலே நான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வருது. அதில் பொதுவாக பாறை இருக்குது, இந்த பாறை உனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், நான் தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் இல்லை கவர்மெண்ட்டு இது 2 பேருக்குமே பொதுவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாறையை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள், டேங்க் தண்ணியில் உங்களுக்கு வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்னு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுலேருந்து அந்த மக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு மீண்டு வராங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு வகுப்பு சேர்ந்தவங்க, ஹீரோ ஒரு வகுப்பு சேர்ந்தவர். அப்படிங்கும்போது இவங்க 2 பேர்த்தோட காதல் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தோட ரொம்ப அழகாக வந்துட்டு காட்சி அமைப்பு பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம்லாம் வந்துட்டு எல்லாருமே மாரி செல்வர், பாரரஞ்சித் படத்தை கொண்டாடி இருக்க மாதிரி கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் இந்த படம் வந்ததுன்னு தெரில, போனதுன்னு தெரில. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. படத்தில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட் வச்சு அழகான மேக்கிங், படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அவங்கள சார்ந்து வரக்கூடிய அந்த படத்தில் நடிச்சிருந்தவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வில்லன் போர்ஷன், அதாவது அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர், அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த இடத்துல நம்ம நிறையா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்களால என்ன வந்துட்டு இந்த படத்தில் பண்ண முடியும் அது வந்துட்டு அழகாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த ரோலில் பண்ணவருமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. நமக்கே வந்துட்டு கடுப்பு வந்து அவர் அடிக்கணும் அப்படிங்கிற இடத்துலலாம் ஹீரோ அடிக்கும் போது அடிக்கிறான்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கதான் செஞ்சது. அது ரொம்ப நல்லாவே வந்துட்டு எடுத்திருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், படத்தோட பின்னணி இசை ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை அழகாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு எடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுவும் இவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் பெங்களூருக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய இவர், அதாவது நீ மேலே நான் கீழேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு பார்த்து திருந்துற அந்த காட்சிகள் வச்சிருந்த விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு வாழைக்கு எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டு அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தையும் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம், நல்ல ரிலீஸ் டேட்டாக பார்த்துருந்துருக்கலாம். நிறைய பேரை கூப்பிட்டு இந்த ப்ரிவியூஷன் மாதிரி போட்டு இந்த படத்துக்கு வாழைக்கு வந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கிடச்சிருந்ததுன்னா இந்த படம் வந்துட்டு நல்ல படமாக, அதாவது ஓடுற படமாக வந்துட்டு வந்திருக்கும். அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு பராரி. பட் இருந்தாலுமே நீங்கள் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அந்த வழி வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகான திரைப்படமாக இருந்தது எனக்கு இந்த படம். ஆனால் இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய படத்தில் பார்த்த ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தோட இந்த கேரக்டர் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டுருங்க. நன்றி, வணக்கம்.